வயசானாலும் நீ விளையாடுற ஸ்டைலு இன்னும் ஒன்று விட்டு போலமா. இப்படி தாங்க தோனியை பார்த்து எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று மேட்ச்சில் தோனி கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படி பேட்டிங் ஃபீல்டிங் சொல்லி எல்லாத்துலேயும் ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டாருங்க. நேற்று பேட்டிங்கில் தோனி என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்னு தெரியும். எத்தனை பேட்ஸ்மேன் ஸ்லோ விளாண்டா என்னப்பா, நான் இருக்கேன் சிஎஸ்கேவை காப்பாற்ற அப்படின்னு மனுஷன் 11 பால்ல 26 ரன் எடுத்து நேற்று சிஎஸ்கே வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்திருந்தாரு. பேட்டிங்கில் மட்டுமா அதிரடி காட்டினாரு, ஃபீல்டிங்லேயும் மனுஷன் மிரட்டி விட்டாரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா நேற்று மேட்ச்சில் என்ன ஆச்சு அப்படின்னா, சிஎஸ்கே பவுலிங் பண்ணும்போது கடைசி ஓவரில் 10 ரன்னாக ஒரு ஒயிட் பால் வந்து போட்டாருங்க. அந்த ஒயிட் பாலுக்கு கூட நாங்கள் ரன் ஓடுவோம் அப்படின்னு சொல்லி அப்துல் சமாத் துடுன்னு ஓடினாரு. அப்போ தோனி ஒன்றும் பண்ணலை. அவர் இடத்துல நின்றுக்கிட்டு அழகாக பாலை கேஸ்வலாக நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுக்கு வந்து தூக்கி போட்டாருங்க. அது அவர் ஓடுறதுக்குள்ள அழகாக ஸ்டம்பில் போய் கிஸ் பண்ணிருச்சு. இதனால அப்துல் சமாத் வந்து ரன் அவுட் ஆயிட்டாரு. இந்த ஒரு ரன் அவுட்டை பார்த்து தான் எல்லாருமே தோனியை பாராட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லா பிளேயர்ஸும் ரன் அவுட் பண்ணுறதுக்கு உயிரை கொடுத்து பந்தை தூக்கி எறிவாங்க. ஆனால் தோனி மட்டும் நான்லாம் டென்ஷனே ஆக மாட்டேன், கூலாக இங்கே நின்று லைட்டாக பாலை தூக்கி போடுவேன், அது கரெக்டாக போய் ஸ்டெம்பில் போடுன்னு சொல்லி நேற்று தோனி ரன் அவுட் பண்ணதை பார்த்து தான் எல்லாருமே ஆச்சரியப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. தோனி அந்த ஓவரில் ரன் அவுட் மட்டுமா அங்கே பண்ணாரு, பண்டோட கேட்சையும் பிடிச்சி வந்து அசத்தினாரு. அதுக்கு முன்னாடி ஆயுஷ் பதோனியை ஸ்டம்பிட் பண்ணாரு பாருங்க. ஏன்னா ஆயுஷ் பதோனியோட விக்கெட் எத்தனையோ தடவை எடுத்து கூட அவருக்கு லக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. உன்னைய நான் ஸ்டம்பிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாவோட பால்ல மின்னல் வேகத்தில் ஆயுஷ் பதோனியை வந்து ஸ்டம்பிட் பண்ணாருங்க. இதுக்கெல்லாம் முன்னாடி இன்னொரு விஷயம் நடந்துச்சு பாருங்க. நிக்கோலஸ் பூரானுக்கு அன்சுல் கம்போஜ் பால் போட்டு அவருக்கு வந்து எல்பிடபிள்யூ அப்பீல் பண்ணாங்க. ஆனால் அம்பையர் அவுட்டே கொடுக்கலங்க. இதை பார்த்த தோனி எங்களுக்கு அவுட்டு கொடுக்கல, நாங்கள் பாருங்க ரிவ்யூ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்தாங்க. ஆனால் ரிவ்யூ எடுத்து பார்த்ததில் க்ளீன் அவுட்டுங்க. இப்போ இதையெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் தோனியை வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, தோனி ஒரு கேப்டனாக இருந்து கரெக்டான சமயத்தில் ரிவ்யூ எடுத்திருக்காரு, எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஃபீல்டிங்லையும் பட்டையை கிளப்பியிருக்காரு, பேட்டிங்லையும் பட்டையை கிளப்பியிருக்காரு. இதனால தான் நேற்று மேட்சை சிஎஸ்கே வந்து வின் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே தோனி மாஸ் தான்ப்பா. ஏன்னா இந்த சீசனில் தோனி முன்னாடி வரமாட்டாரு, ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு அப்படின்னு தோனி மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வந்து இருந்துச்சு. ஆனால் அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே ஊதி தள்ளி நான் எப்பயுமே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸை தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நேற்று மேட்ச்சில் தோனி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. இதை வந்து பார்த்து தான் எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவர் எல்லாத்துலேயுமே கலக்கினால தான் நேற்று இவருக்கு பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே அந்த அவார்டை வாங்கிட்டு, ஏங்க எனக்கு எதுக்குங்க இந்த அவார்டு கொடுக்குறீங்க, இந்த அவார்டை பேசாமல் நூர் அகமதுக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மனுஷன் ரொம்ப பெருந்தன்மையாக வேற வந்து பேசியிருக்காரு. தோனி என்னதான் இருந்தாலும் அவர் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று மேட்ச்சில் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று மேட்ச்சில் தோனி கொடுத்த பர்ஃபார்மன்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.